சூர்யா சேவியர் இருக்கார் இல்லையா, ஒரு மிகப்பெரிய பொம்பளை பொறுக்கி. சூர்யா சேவியர் இருக்கார் இல்லையா, எந்த நேரம் அவருடைய பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா காண்டம் இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமான கேடு கெட்ட பொம்பளை பொறுக்கி. இது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றீங்களா? எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? சூர்யா சேவியர் ஒரு பொம்பளை பொறுக்கி, பொம்பளைங்களை பார்த்தா சும்மா விட மாட்டான். எந்த நேரத்திலையும் அவருடைய பர்ஸ்ல வந்து காண்டம் வச்சுக்கிட்டே சுத்துவாரு. இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஒரு பேக் வச்சிருப்பார் இல்லையா, கருப்பு பேகு. அந்த பேக்ல விலை உயர்ந்த மதுபானம் இருக்கு. அந்த மதுபானத்தை குடிச்சாதான் அவரால் ஒழுங்கா பேச முடியும் அப்படின்னு சொல்லி சூர்யா சேவியர்கிட்ட ஒரு புறம்போக்கு, ஒரு பண்ணாட, ஒரு பரதேசி சொல்லியிருக்கிறான். அந்த பரதேசி தான் என்கிட்டையும் சொன்னான், சூர்யா சேவியர் ஒரு பொம்பளை பொறுக்கி. சூர்யா சேவியர் சும்மா போவான், கூட தனியாக ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கையை பிடிச்சி இழுத்துருவானா. ஆமாம் அப்படின்னு அந்த ஒரு சூர்யா சேவியர்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இந்த விஜய் அவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பேக்ல வந்து விலை உயர்ந்த மதுபானம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை சூர்யா சேவியர்கிட்ட சொன்னவன் தான் என்கிட்ட சொன்னான். யோ நீ எல்லாம் பெரிய எழுத்தாளர், அப்படி என்னத்தை எழுதி கிழிச்சிருவ நீ? கொஞ்சம் கூட அறம் அப்படிங்கிறது கிடையாது. நீ அரசியல் ரீதியா விமர்சனம் செய். என்னடா தனி மனித தாக்குதல்? அவருடைய பர்ஸ்ல என்ன இருக்கு, அவருடைய பேக்ல என்ன இருக்கு, அவருடைய வீட்டுல என்ன இருக்குது, அவர் என்ன சாப்பிடுவாரு, எங்க கக்கூஸ் போவாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதுல எழுத்தாளர் வரா. திமுக எச்ச காசு வாங்குறதுக்கு, திமுக வந்து படி வாங்குறதுக்கு என்னெல்லாம் வேஷம் உண்டோ எல்லா வேஷத்தையும் போடுறானுங்க. ஒருத்தன் எழுத்தாளருங்கிறான், ஒருத்தன் அரசியல் விமர்சகருங்கிறான், ஒருத்தன் இது டிஜிட்டல் இணையதள ஊடகவியலாளருங்கிறான். என்னடா டே இதெல்லாம்? அதாவது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி ஒரு பொழப்பு இருக்க கூடாதா? சே, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. அந்த ஆளுடைய வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும். மரியாதை அப்படிங்கிறது வயசுக்கு இல்லை, தன்னுடைய செயலுக்காக.